உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? கேக்குதா? இந்த வருஷமும் நான் தானா? ஐயா, இன்னொரு டெண்டர் வந்திருக்கு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரம். மீண்டுமா சொல்ற? என்னடி சொல்ற? ஆடுறதுலாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாடலாமா? கேவலமா இருக்கலாம் என் வாழ்க்கை. பேசுறது ஒண்ணு, நீங்க வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள்ட்ட கெஞ்சிட்டுலாம் பேச ஹேலோ கேமர்ஸ், உங்களின் பார்க்கினாய் இங்கே. இன்று எல்டன் ரிங் எப்படி விளையாட்டு விருதுகளில் முழுமையாக வெற்றியடைந்தது பற்றி பேசப் போகிறோம். உண்மையில் இந்த விளையாட்டு பைத்தியம் இது ஒரு பெரிய உலகத்தை கொண்டுள்ளது. அதை முழுமையாக ஆராய்வது சாத்தியமில்லை. நான் வாரங்களாக விளையாடி கொண்டிருக்கிறேன். இன்னும் புதிய விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன். இது பைத்தியம். எல்டன் ரிங் எப்படி காட் ஆஃப் வார் ராக்னாரோக்கை ஆண்டின் சிறந்த விளையாட்டில் வென்றது. எல்டன் ரிங் 2022 இல் காட் ஆஃப் வார் ராக்னாரோக்கை வென்று ஆண்டின் சிறந்த விளையாட்டு பட்டத்தை வென்றது பல முக்கிய காரணங்களுக்காக. முதலில் எல்டன் ரிங் ஒரு பெரிய திறந்த உலகத்தை கொண்டிருந்தது. இது ரகசியங்கள் மற்றும் ஆராய்ச்சிகளால் நிரம்பியிருந்தது. மேலும் காட் ஆஃப் வார் ராக்னாரோக்கின் நேரியல் பாதையை ஒப்பிடும்போது மிகவும் விரிவான விளையாட்டு மைதானத்தை வழங்கியது. இது சவாலான விளையாட்டிற்காகவும் கடினமான நன்மை பயக்கும் அனுபவத்தை நாடும் ஹார்ட்கோர் கேமர்களுக்கு ஈர்க்கும் வகையில் தனித்துவமாக இருந்தது. அதே நேரத்தில் காட் ஆஃப் வார் ராக்னாரோக் பல்வேறு கடினத்தன்மை அமைப்புகளுடன் மேலும் அணுகக்கூடியதாக இருந்தது. மேலும் எல்டன் ரிங் ஒரு வலுவான ஆன்லைன் சமூகத்தை உருவாக்கியது. அங்கு குறிப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து விளையாட்டை நீண்ட நேரம் முக்கியத்துவத்தில் வைத்திருந்தனர். அது பரவலான விவாதங்கள், மீம்ஸ் மற்றும் ரசிகர் உள்ளடக்கங்களுடன் முக்கியமான கலாச்சார தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் காட் ஆஃப் வார் ராக்னாரோக் அதே அளவிலான உற்சாகத்தை ஏற்படுத்தவில்லை. இறுதியாக எல்டன் ரிங் அதன் புதுமையான வடிவமைப்பு மற்றும் பிரபலமான எழுத்தாளருடன் இணைந்து பணியாற்றியதன் மூலம் உயர்ந்த எதிர்பார்ப்புகளை மீறி பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் காட் ஆஃப் வார் ராக்னாரோக் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தாலும் ஏற்கனவே உள்ள கதையின் தொடர்ச்சியாக இருந்தது மற்றும் புதிய ஆச்சரியங்களை அதிகமாக வழங்கவில்லை. எல்டன் ரிங் எவ்வாறு காட் ஆஃப் வார் ராக்னாரோக் மீது ஆண்டின் சிறந்த விளையாட்டு வென்றது. கிராடோஸ் கடவுள்களுடன் போராடிக் கொண்டிருந்த போது எல்டன் ரிங் ஒரு புதிய உலகத்தை ஆராய்ச்சிக்காக உருவாக்கிக் கொண்டிருந்தது. ஒரு விளையாட்டு மாபெரும் ஆச்சரியங்களை வழங்கும் போது மற்றொன்று வெறும் கோடாரிகளை வீசுவதால் போட்டியிடுவது கடினம். ஏன் பிளாக் மித் பிளாக்மித் புக்கோங் 2024 விளையாட்டு விருதுகளில் அடுத்த பெரிய வெற்றியாளராக இருக்கலாம். மீண்டுமா எல்டன் ரிங் இணை அற்புதமாக்கிய அம்சங்களை பிடித்தால் பிளாக்மித் புக்கோங் 2025 இல் ஆண்டின் சிறந்த விளையாட்டு விருதை வெல்ல முடியும். இது ஆக்ஷன் மற்றும் அதிரடி போன்ற குளிர்ச்சியான விளையாட்டு பாணிகளை வீரர்கள் ஆராய்ந்து மறைந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய பெரிய திறந்த உலகத்துடன் கலக்க வேண்டும். ஒரு சிறந்த கதை மற்றும் சவாலான ஆனால் மகிழ்ச்சியான அனுபவம் வீரர்களை ஈர்க்கும். விளையாட்டு நன்றாக விளம்பரப்படுத்தப்பட்டு இன்றைய உயர்ந்த கேமர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தால் இது ஒரு பெரிய வெற்றியாக மாறலாம்.